ஆன்லைன் தள்ளுபடி சலுகைகள் உங்களுக்கு வேண்டுமா? நம்பகமான முன்னணி நிறுவனங்களின் சிறந்த தள்ளுபடி சலுகைகள் மட்டும். உங்கள் நேரத்தை சேமித்து தரமான பொருட்களை சிறந்த சலுகை விலையில் பெறுங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைண்ட்ரா, ஆஜியோ, மீஷோ போன்ற முன்னணி தளங்களிலிருந்து தரமான பொருட்களுக்கு சிறந்த ஆன்லைன் சலுகைகளை நாங்கள் வழங்குகிறோம். தினசரி புதுப்பிப்புகள், தள்ளுபடி சலுகைகள், சிறப்பு ஆஃபர் பொருட்கள், ட்ரெண்டிங் ஆன்லைன் விற்பனைகள், சிறந்த விலை குறைப்புகள், தினமும் நேரடி ஆன்லைன் டீல்கள் மற்றும் சிறப்பு சலுகைகளை பெற எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் சேருங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இல் கிடைக்கும் எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை பின்தொடருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்கியத்தரா ட்ரா வந்து 55. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போடல, ஓகேவா? ஏன்னா டைம் இல்லை. இப்போ அதனால் இன்றைக்கான பாக்கியத்தரா ரிசல்ட்டுக்கு மட்டும் கெஸ்ஸிங் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்கியத்தரா 55வது ட்ரா இன்றைக்கி. இதுக்கு முன்னாடி ஒரு 51, 2, 3, 4, ஓகேவா? 51வது ட்ராலேருந்து இந்த மெத்தடு. அதுக்கு முன்னால் இருக்கிற சம்ருதி ரிசல்ட் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற பாக்கியத்தரா ரிசல்ட் நம்பர் இங்கே அடுத்து எழுதியிருப்பேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5, 8, 6, 1, 5, 5. அதுக்கு அடுத்த நாள் பாக்கியத்தரா நம்பர் 563. 51வது ட்ராவில் 52வது ட்ராவில் பாக்கியத்தரா ரிசல்ட்டு 038. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 550 672. இப்போ அடுத்து 53வது ட்ரா பாருங்கள். அங்கே பாக்கியத்தரா ரிசல்ட் நம்பர் 419. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 501 536. இப்போ 54வது ட்ரா போன வாரம் பாக்கியத்தரா நம்பர் 041. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சம்ருதி 6 டிஜிட் நம்பர் வந்து 902016. இப்போ இன்றைக்கி வந்து 55வது ட்ரா. நேற்றைய சம்ருதி நம்பர் பார்த்தீங்கன்னா 143965. இப்போ இந்த 51வது ட்ராலேருந்தே என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, அதுக்கு முன்னால் பாஸ் ஆகிற சம்ருதி ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட்டும் ஏ போர்ட் நம்பர் மட்டும் எடுங்க. அந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு அடுத்த நாள் பாக்கியத்தரா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. இது வந்து பாக்கியத்தரா 51வது ட்ராலேருந்து தான் இந்த மெத்தடு. இப்போ இங்கே 51வது ட்ராக்கு இங்கே முன்னாள் சம்ருதியில் 6 1னா அதுக்கு அடுத்த நாள் பாக்கியத்தராவில் 6 பாஸ் ஆகிருக்கலாம். 52வது ட்ராவில் அதுக்கு முன்னாள் சம்ருதியில் 0 6னா 0 மட்டுமாவது அதுக்கு அடுத்த நாள் பாக்கியத்தராவில் பாஸ் ஆகிருக்கலாம். 53வது ட்ராவில் அதுக்கு முன்னாள் சம்ருதி நம்பர் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் அதான் லைன் போட்டிருப்பேன். 1 5னா இங்கே 1 மட்டுமாவது அதுக்கு அடுத்த நாளில் பாஸ் ஆகிருக்கலாம். போன வாரமும் இதே மாதிரி தான் நம்பர் 041. அதுக்கு முன்னால் நம்பர் சம்ருதி நம்பரில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் எடுத்திங்கன்னா 2 0. அப்போ இந்த 2 0லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தால் கூட போன வாரத்தில் 0 வந்திருக்கலாம். இப்போ இந்த எல்லா மெத்தடுமே கம்பேர் பண்ணி தான் நாளைக்கு வந்து, அதாவது இன்றைக்கி வந்து பாக்கியத்தரா 55வது ட்ரா. அதே மாதிரி நேற்றைய சம்ருதி நம்பரில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் எடுத்திங்கன்னா 3 9. அப்போது இந்த 3 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகிடலாம். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்துட்டேன். 3 இல்லைனா 9. நேற்றைய ரிசல்ட்டும் 925 தான் இருந்தாலும் 3 9 இந்த கெஸ்ஸிங் மெத்தட் படி கிடைக்கிறதுனால 3 9 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இங்கே 6 1ல் 6, 0 6ல் இங்கே 0, இங்கே 1 5ல் அதுக்கு அடுத்த நாள் 1, இங்கே 2 0ல் போன வாரம் 0, இப்போ 3 9. அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். 3 இல்லைனா 9 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ நேற்று பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 965. 6 நம்பர் இந்த மே மந்தில் பாஸ் ஆகும்போதே அதை சுற்றி 4 நம்பர் வந்துடும். 6 இருக்கும்போதே கிராஸ்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த நாள்லையோ அதுக்கு முன்னாடிலையோ ஏதாவது ஒரு போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கும். இந்த மேமன் சார்ட் மட்டும் பாருங்கள். இப்போ இங்கே 536 அதுக்கு அடுத்த நாள் 419, இங்கே 016 அதுக்கு அடுத்த நாள் 041, இங்கே 965 தான் நேற்று நம்பர். இப்போ இதெல்லாமே கம்பேரிஷன் தான். 6 8 4 9 2 9 அதுக்கு அடுத்த நாள் 1 4 3 9 6 5. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 டிஜிட்லேயும் 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 4 இருக்கும். இங்கே 6 அதுக்கு அடுத்த நாள் 4, இங்கே 6 அதுக்கு அடுத்த நாள் 4, இங்கேயும் முதல் 3 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 4 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் 965 இருக்கிறதுனால 6 இருக்கிறதுனால கிராஸில், அதாவது ஏ போர்டில் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் சொல்ல வரது வந்து இந்த மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான். ஓகேவா? வீக்லி சார்ட் இயர்லி சார்ட் எந்த கெஸ்ஸிங்கும் இல்லை. இந்த மந்தில் மே மந்தில் எப்படி நம்மளுக்கு அடுத்தடுத்த போர்டில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ நான் அதை மட்டும் கம்பேர் பண்ணி இந்த நம்பர் எடுத்திருக்கேன். 6 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 4 வரலான்ட்டு 6 4 6 4, இங்கேயும் 6 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 4. இப்போ நேற்றைய நம்பரில் 2வது டிஜிட் நம்பர் 6. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 வரலாம். இந்த 4 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா
இப்போ 6 இருக்கும்போதே 4 வரலான்னு சொன்னேன்னா போன மெத்தட்ல. இந்த மெத்தட்ல என்ன சொல்ல வரேன்னா, நேத்தைய நம்பர் 965. 5 இருக்கும்போதே மோஸ்ட்லி அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்ல 0, 1 இந்த 2 நம்பருமே இந்த மே மந்த் ரிசல்ட்ல இது வரைக்கும் பாஸ் ஆயிருக்கு. இப்போ இங்க 574 அதுக்கு அடுத்த நாள் 0, 1 6. 104 அதுக்கு அடுத்த நாள் 536. இப்போ 965. 5 இருக்கும்போதே அதை சுற்றி 0, 1ன்ற நம்பர் பாஸ் ஆகிடும். 5 அதுக்கு அடுத்த நாள் 0, 1. இங்கே 1, 0 அதுக்கு அடுத்த நாள் 5. இப்போ நேற்றைய நம்பரில் 5 இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்கேயுமே 0, 1 இது வரைக்கும் பாஸ் ஆகல. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0, 1 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகேவா? போன மெத்தடில் எப்படி 6 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் 4 வரலான்னு சொல்லியிருப்போம். இந்த மெத்தடில் 5 இருக்கும்போது அதுக்கு அடுத்த 4 அதுக்கு முன்னாள் போர்டில் ஃபுல்லாக அதை செக் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி 0, 1 இந்த நம்பர்லேயே ரிசல்ட் முடிஞ்சிடும். இதுவுமே இந்த மேமன் சார்ட் வச்சே சொல்கிறது தான். ஓகேவா? எல்லாமே இந்த மே மந்தில் எப்படி அடுத்தடுத்த நான் ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் கம்பேர் பண்ணி இந்த 3 நம்பர் 4, 0, 1 இதை எடுத்துட்டேன். ஓகேவா? நேற்றைய நம்பர் 965, லாஸ்ட் நம்பர் 5 இருக்கிறதுனால 0, 1 சொல்லியிருப்பேன். 5, 0, 1, 1, 0, 5. இப்போ 965 5 இருக்கிறதுனால 0, 1 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போது நம்ம எடுத்துருக்கிற கெஸ்ஸிங் படி ஃபஸ்ட்டு மெத்தட் மட்டும்தான் இந்த பாகியதர சார்ட் வந்து இங்கே முன்னால் இருக்கிற சம்ருதி நம்பர் கம்பேர் பண்ணி, அதுவும் 51வது ராலேருந்து அந்த சம்ருதி நம்பரில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் அந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. 6, 1னா 6, இங்கே 0, 6னா 0, 1, 5னா 1, 2, 0னா 0. இப்போ 3, 9ன்னு இருக்குது நேற்றைய நம்பரில். 6 டிஜிட் நம்பர்னால் 3வது டிஜிட்டும் ஏ போர்டும். அதனால் 3, 9 எடுத்திருப்பேன். மீதி எடுத்துருக்கிற கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மேமன் சார்ட்டு தான். 6 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் 4 வரும்ன்ட்டு 4 ஏ போர்ட்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 5 ஓகேவா? 9, 6, 5 இதான் நேற்றைய நம்பர். லாஸ்ட்டில் 5 இருந்தால் அதை சுற்றி வர நம்பர் 0, 1ல் முடிஞ்சிடும்ட்டு 0, 1 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் கம்பேரிஷன் படி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4, பி போர்டில் 3, 9, சி போர்டில் 0, 1. இப்போ அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 430, 431, 490, 491. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 43, 49, பிசி 30, 31, 90, 91, ஏசி வந்து 40, 41. இப்போ இந்த நம்பர் எல்லாமே மேமன் சார்ட் படி கம்பேரிஷன் பண்ணி எடுத்த நம்பர் தான். அதே மாதிரி சம்ருதி சார்ட்டு, பாகியதரா சார்ட் அது வந்து 51வது ராலேருந்து கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம சார்ட் படி எடுத்த நம்பர் தான். ஏ போர்டில் 4, பி போர்டில் 3, 9, சி போர்டில் 0, 1, பாக்ஸ் 430, 431, 490, 491. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 43, 49, பிசி 30, 31, 90, 91, ஏசி வந்து 40, 41. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Are you interested in discount deals in online? Only trusted links from top companies at Discount Deals. Save your time and get quality products at the best offer prices. We bring you the best online deals on quality products from top platforms like Amazon, Flipkart, Myntra, Agio, Meesho, and more. Daily updates on discount deals, offer products, trending online sales, best price drops. Join our Telegram channel for live online deals and exclusive offers every day. Channel link available in the description.